ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ வந்து ப்ரோக்கோலியை வச்சு எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். இது நல்லா சுத்தமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நம்ம இது வந்து இதுக்கு நம்ம அதுக்குள்ளே நம்ம ஒரு பொட்டேட்டோ 3 பொட்டேட்டோ நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அதுக்குள்ளே நான் ஒரு ப்ரோக்கோலியை சுடு தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு பிளேட்டுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இதை சூடு ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வேக வச்சா உருளைக்கிழங்கையை நல்லா சேர்த்து நல்லா மசித்து நல்லா ஒரு சப்பாத்தி பதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் இது வந்து நம்ம டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் செய்கிறதால வீட்டிலே நம்ம வாங்கி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம ப்ரோக்கோலியில் இருக்க தண்ணியே இதுக்கு சரியாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா மசித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சு நான் ஒரு கவரில் போட்டுருக்கேன். எண்ணெய் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடையில் சூடாகிருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் நீட்டாக எவ்வளோ நீட்டுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு சூப்பராக பொரித்து எடுத்துக்கலாம். பொரிச்சு வெந்துடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ப்ரோக்கோலி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.